என்னடா வர வர மரியாதை குறையுது? நான் உங்களை சொல்லலப்பா. அறுவடை வீட்டிலே இருக்கிறானே அழகன் முருகன், அவனை சொன்னேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து நான் அவஸ்தைப்படுறது போதாதா? அவன் வீட்டுக்கு வேற நீ போணுமா? அப்பா, பழனிக்கு போயிருந்தேன். அங்க பஞ்சாமிர்தத்தை பார்த்த உடனே தாய் அமிர்தம் ஞாபகம் வந்தது. அமிர்தம், அமிர்தம். உடனே உங்க ஞாபகம் வந்தது. அம்மாவதான் அப்பாவோட சேர்த்து பார்க்கலன்னாலும் இந்த டப்பாவாவது அப்பா கிட்ட கொடுத்து பாப்பமே வாங்கிட்டு வந்தேன். அமிர்தம். வெளியில பக்தர்கள் இருக்காங்கப்பா, வேணா கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. சன்னபீஸ்வரா, பிரதர விக்னேஸ்வரா, உனக்கு தாய் மேல எவ்வளவு பாசண்டா? அப்பா, நான் தமிழ்நாட்டுல உள்ள கடவுள் எல்லாம் மீட் பண்ணிட்டேன். மீட் பண்ணிட்டியா? அவங்க என்ன உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? தெய்வ நிந்தனை செய்ய வேண்டாம் அப்பா. கிருஷ்ண சிவ சிவகிருஷ்ணா நல்லா போட்டுக்கங்க. இப்ப வடநாட்டு ஆண்டவன் எல்லாம் சந்திக்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். புறப்பட்டவன் திரும்பி வந்தாலும் வருவேன், வரல பக்தி முத்தி போச்சுன்னா அப்படியே இமயமலையிலேயே உட்கார்ந்துடுவேன். அப்பா, அதுக்கு நான் என்னடா செய்யணும்? வழி செலவுக்கு பணம் வேணும். நீ திரும்பி வராம இருந்தா உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன்டா. ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுக்கல. ஏன்பா? ரயில் சத்தம் 1010 தான் அந்த ரயில் சத்தம் கொடுக்கும்னா அதையும் கொடுத்துறேன்டா. போயிட்டு வரப்பா. வரியா? வரக்கூடாதுன்னு தானே 1010 கொடுத்தேன். அப்பா, நான் தாயில்லா பிள்ளை, தந்தை பாசமுடையவன். கேவலம் இந்த பணம் எனக்கு பெரிதல்ல. பாசம் மிகுந்தவன். பணத்தை விட பாசம் தான் அப்பா உயர்ந்தது. அப்பா, நான் வருகிறேன். கண்ணீரை சுண்டி விட்டுட்டு போறான். ஓம் சரவணபா முருகா கந்தா கடம்பா. யாரப்பா நீ? எங்க இருந்து வர்ற? நான் இப்ப மாடியில இருந்து வரேன். இதுக்கு முன்ன மலையில இருந்து வந்தேன். மலையில இருந்தா? பரங்கி மலை, பழனி மலையில இருந்து வந்தேன். முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றியா? ஆமா, எங்க அப்பனை தரிசனம் பண்ணிட்டு நேரா இங்கதான் வரேன். அம்மணி, பிரசாதம் சாப்பிடுறீங்களா? கூடப்பா. பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு தாயே? பஞ்சாமிர்தத்துக்கு என்னப்பா, அமிர்தம் மாதிரியே இருக்கு. இன்னொரு தரம் கூடப்பா. இன்னைக்கு காலை டிஃபனே தானா? லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க, அமிர்தம் முதல் தரம், இப்ப நான் 2ஆம் தரம். ஐயோ, 2ஆம் தரமா? நீங்க 2ஆம் தரம்ங்கிறது இவன் உங்ககிட்டயே சொல்லிவிட்டானா? எல்லா உண்மையும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த ஓட்டமாயும் உளறிவிட்டான். நல்ல தம்பி, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? நல்ல தம்பி, நல்ல தம்பி. என்ன நல்ல தம்பி? இவன் மட்டும்தான் உண்மையை சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? அதானே அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய். இவர்தான் ஐயாவோட முதல் தரத்துக்குள்ள. என்னது? இல்ல, நான் தான் இந்த வீட்டு பிள்ளை. 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 நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான் பிள்ளை. நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். ரெண்டு பேருமே என் பிள்ளை இல்லடா. புரிய வைக்கிறேன், உண்மையை புரிய வைக்கிறேன். லட்சுமி, எனக்கு முதல் தாரம் இருந்தது உண்மைதான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உண்மைதான். ஆனா 25 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவங்களை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். இந்த உண்மையை இத்தனை வருஷமா ஏன் எங்கிட்ட மறைச்சு வச்சீங்க? தேவையில்லைன்னு நினைச்சேன். இப்படி 2 தடி பசங்க வருவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனா இவங்க 2 பேர்ல யாரு நான் பெத்த பிள்ளைன்னே தெரியலம்மா. நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. என்னடா இது? சும்மா நான் தான் உங்க வீட்டு பிள்ளை, நான் தான் உங்க வீட்டு பிள்ளைன்ற என்ன எலெக்ஷன்ல நின்னு ஓட்டா கேக்குற? நான் தான் உங்க வீட்டு பிள்ளை. ஐயோ, புதுசா சொல்றேன். என்னடா மிரட்டுறீங்களா? இத்தனை நாள் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சிருந்தனோ அந்த விஷயம் அவளுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா? டேய், நீங்க 2 பேரும் இனிமேல் என்கிட்ட இருந்து சல்லி காசு பேக்க முடியாதுடா. போங்கடா. அப்படியா? அப்ப நான் கோர்ட்ல கேஸ் போட்டு காசை வாங்கிக்கிறேன். நான் சத்தம் போட்டே மானத்தை வாங்குறேன். வேண்டாப்பா, வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். 4 பேருக்கு தெரிய வேண்டாம். உங்க 2 பேர்ல யார் இந்த வீட்டு பிள்ளைன்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்ன வந்து கேளப்பா. ஐயோ, எனக்கு நான் யார போய் கேட்பேன்? நீ எப்பவும் போல இங்கேயே இருப்பா. சரி சின்னம்மா. கண்டா கடப்பா. பாப்பா அசோக், டைம் என்னாச்சு? என் டயம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. உன் டயத்தை பாத்துக்க. இப்போ எனக்கு டைமே கிடையாது. ஆமா, இது யார் பையன்? பாப்பா வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆமா லதா. பாப்பா. அசோக், ஹனிமூன் டூர் எல்லாம் எப்படி பறந்தது? என்னங்க நீங்க இதெல்லாம் போய் எல்லாரும் எதிரிலையும் கேட்டுக்கிட்டு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏங்க, இங்க நடந்த விஷயத்தை
நம்ம மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட சொல்றதாங்க நல்லது. என்ன அத்தை? என்ன நடந்தது? இவருக்கு நான் 2ஆம் தாரம். அம்மா. ஆமாம்மா, இவருக்கு முதல்லயே ஒரு பிள்ளை பிறந்திருந்தானா. இப்போ நான் தான் பிள்ளைன்னு ஒண்ணுக்கு 2 பேரா வந்து நின்னுகிட்டு இவரை மிரட்டுறாங்க. அதுல நம்ம நல்ல தம்பியும் ஒருத்தர். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம சொத்தை பங்கு போட்டு நம்மள நடுத்தருவுல நிறுத்திடுவானுங்க போல இருக்கு. அத்தை, இத தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன மாப்பிள்ளை? என்ன 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 என்ன? நல்ல தம்பி, நீ முதல்ல உள்ள போ. வா. சொல்லுங்க மாப்பிள்ளை. அத்தை, இந்த சொத்தெல்லாம் மாமா சுயமா சம்பாதிச்சதுதானே? ஆமா. அது போதுமே. மாமா தன்னுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய முதல் பேர குழந்தைக்குத்தான் சேரணும்னு உயிர் எழுதி வச்சா யாரும் எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட் மாப்பிள்ள. அப்படின்னா என்ன தெரியுது? உங்க பொண்ணுக்குத்தானே முதல்ல கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா. உங்களுடைய முதல் பேர குழந்தை லதாவுக்கு பிறக்க போற குழந்தையா தானே இருக்கணும். ஓஹோ. லக்ஷ்மி ஆ, இப்பதான் தேன் நிலவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மாப்பிள்ள, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்பவே வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வரேன். முதல்ல அதை செய்யுங்க. லதா கண்ணு, என்னம்மா? உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. போங்கம்மா. சரி சரி, 2 பேரும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். லதா கண்ணு, எப்படி நம்ம ஐடியா? புரியுது புரியுது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தே ஆகணுங்கிற அவசியத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட உணர்த்திருக்கீங்க. You are correct. You are not correct. பாத்து. பாத்து. கண்ணு கஜ 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 கண்ணு. அம்மா. ஐயோ 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 ஐயோ. லதா லதா லதா, என்னம்மா இது? மெல்லவாமா. போதுமாமா? லட்சுமி, லதா கண்ணு எப்படி குழந்தை மாதிரி நடந்து வந்தது பாத்தியா? சும்மா இருங்க. வாயும் வயிறுமா இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஓடி வரக்கூடாது. குழந்தைக்கு ஆகாது. ஓஹோ, அத சொல்றியா நீ? எதை சொல்றீங்கம்மா? நான் நேரவே சொல்றேனே. சொல்லுங்களேன். லதா, நீ இப்ப கர்ப்பமா தானே இருக்க? இல்லையே, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். என்னது? எப்பவும் போலதான் இருக்கியா? இவ்வளவுதானா? லட்சுமி, லட்சுமி, என்னங்க? எங்க மாப்பிள்ளைய காணா? இந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்காரா. அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணு கையால பரிமாறி அவர் ஒரு வாய் சாப்பிட்டாருன்னா நம்ம வீட்டுல பேர குழந்தை அப்படியே துள்ளி துள்ளி விளையாடுமா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கிள்ளி கிள்ளி விளையாடுவோம். அப்போ நம்ம வீட்டுக்கு மகான் வர போறாரா? அவரை கூட்டிட்டு வரதுக்கு தான் மாப்பிள்ளை போயிருக்காரு. சுவாமிகளே, இதுதான் இந்த ஏழையின் பங்களா. லட்சுமி, மகான் வந்துட்டாரு, மகான் வந்துட்டாரு. வாங்க 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 சாமி, வாங்க சாமி வாங்க. வராதீங்க வராதீங்க. சாமி சாமி சாமி, இப்ப இடது கால எடுத்து வச்சு வாங்க சாமி. இடது கால் எதுக்குமா? ஐயா, நமக்கெல்லாம் தான் வலது காலு, சாமியாருக்கெல்லாம் இடது கால் தான். வாங்க சாமி, இடது கால் இடது கால். என்ன சும்மா நடந்துட்டு இருக்கீங்க? கீழே வந்து கும்பிடுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. சுவாமி, இப்ப என்னமா பண்ணணும்? எல்லாம் சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. சாமி 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 சாமி. போதுமாமா? போதுமா? போதும் போதும் போதும். அப்புறம் அப்புறம் மாப்பிள்ளை, சாமி கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? மகானே, சின்ன சின்ன புட்டிகளை மாலையாக்கி போட்டிருக்கீங்களே, என்ன விஷயம்? இவைகளிலே பல நதிகளின் தீர்த்தங்கள் இருக்கின்றன. இது கங்கை, இது கோதாவரி, இது யமுனை, இது காவேரி, இது பெங்களூர், இது பாண்டிச்சேரி, இது கூவம். கூவமா? ஐயோ, அதுல முதல்ல இருக்குமே சாமி. முதலை இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதுவாக எழுந்து ரயில் தண்டவாளத்திலே போய் படுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டது. இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி, இது ஒரு மில்லி. மில்லியா? மில்லி, மில்லி. அதிலே ஒரு சிறு தத்துவம் இருக்கிறது. சுவரிலே இருப்பது பல்லி, ஆண்களை அடக்கி ஆண்டவள் அல்லி, மனிதர்களை அடக்கி ஆள்வது மில்லி. சுவாமிகளே, நான் தீர்த்த பிரியன். ஒரு சின்ன புட்டி தரீங்களா? சின்ன புத்தியா? வெகு சின்ன புத்தி. சிவகிருஷ்ணா கிருஷ்ண சிவா. சுவாமி, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே. சில சமயங்களில் யாம் எமது பக்தர்களுக்கு கனவிலே வந்து காட்சி அளிப்பதுண்டு. பேசாமல் இருக்கிறாயா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தங்கள் மனைவியோ? எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கே பேசியவுடன் இங்கே வாய் அடங்கி விட்டதே.
நமக்கு தெரியாத விஷயமும் உண்டா? நீங்க பெரிய சாமி, பெரிய சாமி. ஆம் ஆம், யாம் மலை பல பறந்து நதி பல கடந்து கடல் பல தாண்டி பிறகு இங்கு வந்திருக்கும் உலகம் சுற்றிய உலகம் சுற்றிய யோகி யோகி. கிங் ரிங் சிங் யங், கிங் ரிங் சிங் யங். சாப்பிடுங்கள். சுவாமி, ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். ஊதுகிறோம் ஊதுகிறோம். சுவாமி, ஜிலேபியை ஏன் ஊதுறீங்க? இந்த உலகமே ஊதலில் தான் அடங்கி இருக்கிறது. கல்லூரி மாணவன் விசில் ஊதுகிறான், மக்கள் ஓட்டை ஊதி விடுகிறார்கள். அரசியல்வாதி நாட்டையே ஊதுகிறான். யாம் ஜாங்கிரியை ஊதுகிறோம். தவறே இல்லை, தவறே இல்லை. கலியுக தெய்வமே, கலியுக தெய்வமே. இன்னொரு இலையை போடு. எதற்காக சுவாமி? நான் அதுக்கு அப்புறமா அந்நிய பதார்த்தத்தோட சாப்பிடுவேன். ஆ, இந்த வீட்டில் அந்நிய பதார்த்தம் இருக்கிறதா? எனக்கு ஏன் வைக்கவில்லை? நமக்கு அந்நிய பதார்த்தம் பிடிக்காது என்று உனக்கு முன்பாகவே தெரியும் இல்லையா? நல்ல பக்தன், நல்ல பக்தன். இன்னொரு இலையை போடு. எதற்காக? நீச்சனே, சொன்னதை செய். கிங் ரிங் சிங் யங். இல்லாவிட்டால் நான் இந்த வீட்டையே ஊதி விடுவேன். ஐயோ, என்னங்க சும்மா இருங்களேன். லதா, இன்னொரு இலைய போடமா. போட்டுடுமா, போட்டுடுமா. சுவாமிகளே, பரிமாறிவிட்டேன். போட சொன்னீங்கோ, போட்டுட்டோம். சாப்பிடுங்கோ சாமிகளே. சுவாமிகளே, நேரமாகிறது. வந்த காரியத்தை கவனியுங்கள், வந்த காரியத்தை கவனியுங்கள். குலமகளே, உன் குழந்தையை கூட்டி வா. என் அருகே அமர்ந்து அமுதுண்ணட்டும். ஐயோ, என்னமா அது? சுவாமிகளே, மன்னிக்கணும். மன்னித்தோம். எதற்கு? இந்த வீட்டுல குழந்தையே இல்ல. அது குழந்தை இல்லையா? அபச்சாரம், அபச்சாரம். கோயில் இல்லாத ஊரும் பாழ், குழந்தை இல்லாத வீடும் பாழ், பாழ். நான் இங்கு சாப்பிட மாட்டேன். நான் குழந்தையே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர குழந்தை இல்லாத வீட்டிலே எதையும் சாப்பிட மாட்டேன். கிங் ரிங். ஐயோ, என்னங்க இது? எல்லாத்தையும் உடைக்கிறாரே. ஐயோ, சாது மிரட்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே. விசில் அடிச்சு சபிக்க போறாரு. சீக்கிரம் வந்து லட்சுமி. கிங் ரிங் சிங் யங். நல்ல தம்பி, இவர் பேச்ச கேட்டு கெட்ட தம்பி ஆயிடாதே. இதுக்கு நான் பேசாம ஆசை தீர சாப்பிட்டு இருப்பேன் இல்ல. பேசாம ரஸ்தோ தம்பிக்கு